நாம நான் வெஜிடேரியன்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கரிடை எட்டி. இந்த கரிடை எட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். இறால் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு சிறிதளவு, சோள மாவு சிறிதளவு, கடலை மாவு சிறிதளவு, எலுமிச்சை பழசாறு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு போதுமான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு. கரிடை எட்டி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன பண்றீங்க, பிரான் வந்துட்டு கிளீன் பண்ணி வைக்கிறீங்க. ப்ரான்ல வந்துட்டு நடுவில் வெயின் வரும். இந்த வெயினை முக்கியமாக அந்த வெயினை நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகும். அந்த வெயினை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் லைம் ஜூஸ், க்ரஷ் பண்ண பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டு அந்த ப்ரான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மைதா, கொஞ்சம் பெசன் ஃப்ளார் 3 போடுறீங்க. போட்டுட்டு தேவையான அளவு சில்லி பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர் போட்டு அதை ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ரான் கூடயே ஆனியனை வந்து ரவுண்டாக ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ரிங்ஸும் அதே மேரினேஷன்லேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட்டில் ஊறி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆயில் ஃப்ரை பேனை வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரானை வந்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதுதான் கரிடை எட்டி. கரிடை அப்படின்னா ஃப்ரைடுன்னு அர்த்தம், எட்டி அப்படின்னா ப்ரான்னு அர்த்தம். இது மேங்களூர் ஒரு ஸ்பெஷல் டிஷ். இது மேங்களூரில் பார்த்தீங்கன்னா கோஸ்டலுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. கோஸ்டல் ஃபுட்டு நிறையா கிடைக்கக்கூடிய, கோஸ்டல் இருக்கிறதுனால அங்கே கோஸ்டல் ஃபுட் நிறையா இருக்கும், சீ ஃபுட் அவைலபிலிட்டி நிறையா இருக்கும். அதில் வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லலாம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 பழம் வந்துட்டு ஜூஸ் எடுத்து லெமன் ஜூஸ் போடுங்க. தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்துட்டு போடுங்க. கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போடுங்க. போட்டுட்டு மிளகு கொஞ்சோண்டு போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, பெப்பர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரான் போட போகிறோம். ப்ரான் வந்து டெய்லோட போடுங்க, தலையை மட்டும் க்ளீன் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவில் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், ஜீரா பவுடர், இதை வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு பைண்டிங்காக கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெசன் ஃப்ளார், இதை வந்துட்டு ஃபுல்லாக நாம் வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ப்ரானில் நல்லா மசாலா ஃபுல்லாக மேரினேட் பண்ணியாச்சு. இது கூட இதே மாதிரி வந்துட்டு ஆனியனையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணுறோம். இந்த மேரினேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ வந்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்துட்டு போடுங்க. ஆனியன் ரிங்ஸும் சேர்த்து ப்ரான் கூட போட்டிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகும். சாப்பிடும்போது ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா டர்ன் பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரைடுன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். எண்ணெய் வந்து காஞ்சி இருக்கிறதுனால எடுத்துரும். இதை நம்ம எடுக்கும்போது கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். ரெடி தயாராகிடுச்சு. அதை இப்போ நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரான் நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் சில பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டராக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மற்றபடி மீட்டு நமக்கு வந்துட்டு சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஜென்ரலாகவே எல்லாருமே மீட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. அதை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி பண்ணணுன்றது தான் அதில் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அந்த வெயினை மட்டும் எடுக்காமல் நம்ம சமைக்கக்கூடாது, அதை எடுத்து சமைக்கணும். இப்போ கருடேட்டி தயாராக இருக்குது. அதை நம்ம இப்போ வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்துட்டு இந்த ப்ரானை வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்து இதில் வந்துட்டு வைக்கலாம். இதில் வந்து நம்ம ஆனியன் ஆல்ரெடி வந்துட்டு மேரினேட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக ஆனியன் வந்து சில பேருக்கு ரா ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா இந்த ஃப்ரைட் ஆனியனையும் தொட்டு சாப்பிடுவாங்க. ப்ரான் போலேயே நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆனியன். ஜென்ரலாகவே ஆனியன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரைட் ஆனியன் போடுவாங்க. அது ஆனியன் டீப் ஃப்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நாம் வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை மேலே வந்துட்டு பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான சூப்பரான கருடேட்டி தயாராகிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ரானை வந்து பிரியமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் சமைச்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.